நல்லபடியா இதுவரையிலும் வந்து போனவங்க அனைவரும் எக்ஸலன்ட்னு சொல்லி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி குறை யாரும் இல்லை. இப்போ நம்ம ஹாலை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி கஸ்டமர்ஸ் தான் அதிகம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபேமிலியில் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸு கம்மியான பிரைஸ்ல தான் நாங்க இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஓகே, எதுனாலுமே வந்து நீங்க வந்து என்ன சொல்ற, என்னடி சொல்ற? வணக்கம் மக்களே, என் பேரு புகழ். நீங்க பார்த்துட்டு பிஏ டெக் அண்ட் அப்டேட்ஸ். இன்னைக்கு எங்க நம்ம போறோம் பார்த்தீங்கன்னா டிஜே மஹால். அந்த மஹால் பத்தி தான் நம்ம போய் பார்க்க போறோம். அந்த மஹால் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே ஆயில் மில்ல இருந்து ஜிஆர்டிக்கா அந்த சந்தில் நம்ம திரும்பினீங்கன்னா நம்ம கேக் வாங்கின இடத்துல இருந்து அப்படியே மோர்லேருந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனீங்க, ஒரு 100 மீட்டர்ஸ் போனீங்கன்னா கரெக்டாக வந்து ரைட் வரும். ரைட்டில் அப்படியே திரும்பினீங்கன்னா திரும்பின உடனேவே வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா டிஜே மஹால்னு சொல்லிட்டு இந்த மஹாலை பற்றி தான், இந்த மஹால் டூர் தான் நம்ம வந்து போக போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மஹாலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, எவ்வளோ பேர் ஆக்குபை பண்ணலாம், என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. வந்தாச்சு. இதுதான் நம்ம பார்க்க போகிற டிஜே மஹாலோட வெளில ஓப்பனிங். லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து டே லைட்டில் உங்களுக்கு வந்து கிளியராக காட்டணும். டே லைட்டில் நான் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். நம்ம வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ட்ரோலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட ரீகேப் மாதிரி. அதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 ஃப்ளோர் அப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கல மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி மஹால். வந்து டைனிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 100 பீப்புள்ஸ் வரைக்கும் இதுக்கு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லிஃப்ட் வசதியோடு இருக்குது. 24 ஹவர்ஸும் வந்து லிஃப்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்டேர் கேஸும் இருக்குது. ஸ்டேர் கேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இல்லை, பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து எடுத்தோடனே ரிசப்ஷன் ஹால் இருக்குது. ஒரு அழகான ஒன்றுங்க போனோடனே அந்த ப்ளசன்ட் லுக் தர மாதிரி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த லைட்னிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த வைபாக இருக்கட்டும், இல்லை அந்த அட்மாஸ்பியராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. அப்படியே வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பீப்புள்ஸ் வந்து ஒரே டைமில் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி மஹாலோட சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. மொத்தம் வந்து 300 பேர் வந்து உட்காரலாம் ஒரே டைமில் 300 மெம்பர்ஸ் ஆக்குப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொன்னாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து டெக்கரேஷன் வந்து நீங்கள் சொல்கிற டெக்கரேஷன் வந்து அவங்க வந்து உங்கள் கஸ்டமைஸ்க்கு பண்ணி தருவாங்க. இப்போ வந்து ஒரு நார்மல் வந்து என்கேஜ்மெண்ட் தான் நடக்கிறதுனால ஒரு நார்மல் டிசைனில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதுவே வந்து சிம்பிளாக வந்து அழகாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளசன்ட் லுக் தரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அந்த லைட்னிங்காக இருக்கட்டும், இப்போ வர டிசைன்ஸ் லைட்ஸ் தான் எல்லாமே இருந்தது. அது இல்லாமல் இந்த கஸ்டமைஸ்டாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோவும் நான் போட்டிருக்கேன். ஒரு 2-3 ஃபோட்டோஸ் நான் போடுறேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அழகான வந்து இந்த லைட்னிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக அந்த லைட்னிங்லாம். அப்படியே வந்து மேலே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் கரெக்டாக வந்து டைனிங் ஹால் இருக்குது, மணமகன் மணமகள் அறை இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து சென்ட்ரலைஸ் ஏசி ஃபுல்லாகவே உள்ள செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து காத்தோட்டமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். டைனிங் ஹால் வந்து அவ்வளோ கூலிங்காக இருந்தது. வெயில் காலத்துலேயும் அந்தளவுக்கு வெயில் இல்லை. அதுலேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. இப்போதைக்கு
நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வரவங்க கம்ஃபர்டபுளாக எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஒன்று வெஸ்டர்னும் இருக்குது, நார்மல் ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. நீங்கள் அழகாக வந்து ஒரு மேரேஜ் நடத்துகிறீங்கனாலும் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது இல்லாமல் மணமகள் மருமகள் அறையில் தனியாக வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அதனால் வந்து மோர் காம்பேக்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து யாரெல்லாம் ஆக்குபை பண்ணுறாங்களோ அதை க்ளோஸ்டு பண்ணுறதுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி உள்ளே போகிறவங்க யார், உள்ளே ஏதாவது நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலும் தெரியாது. அந்த மாதிரி வந்து க்ளோஸ்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் வந்து ஒரு 100 பீப்புள்ஸ் ஒரே டைமில் உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சர்விங் ஏரியாவும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்தது. சில மஹாலெல்லாம் வந்து வெறும் ஒரே ஒரு ஸ்லாப் மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்பேசியஸ் ஏரியாவே இருந்தது. கீழே குக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அப்படியே வந்து பக்கத்தில் போனோம் அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபயர் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் இருந்தது. சேஃப்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் ஏன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். வாஷிங் ஏரியாவுக்கு போகும். வாஷிங் ஏரியாவும் நிறைய டேப்ஸ் இருக்குது. ஒரு 10 டேப்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு எந்த விதமான லேக் ஆஃப் ஏரியாஸ், அந்த கச்சன்னு இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரீயாக காம்பேக்டாக நீங்கள் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து அங்கேருந்து மேலே போனோம் அப்படின்னீங்கன்னா இந்த மஹால் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் க்ளீனாக. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த மஹால்லேருந்து நம்ம பார்த்தா க்ளீனாக வந்து எங்கே இதுவும் தெரியுதுன்னு நான் சொல்லுவேன். நம்ம ஜிஹெச் தெரியுது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலும் தெரியுது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலும் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியுது. நான் லிஃப்ட்டில் போய் காட்டுறேன். லிஃப்ட்டில் வந்து போகிறப்பயே வந்து ஒரு ப்ளசன்ட் லுக் தருது. லிஃப்ட்டில் அந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த லைட்னிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். லிஃப்ட்டில் போகிற மாதிரியே தெரியல எனக்கு. ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் மியூசிக் வருது. நான் மியூசிக் வந்து லைட்டாக காப்பிரைட்ஸ் வந்துடும். ஆனால் லைட்டாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன். 2 மியூசிக்குமே நல்லா இருந்தது. நம்ம ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணால் ஒரு மியூசிக் வருது, க்ளோஸ் பண்ணால் ஒரு மியூசிக் வருது. அது நிறைய மண்டபத்தில் லிஃப்டே இருக்கிறதில்ல. இங்கே லிஃப்ட் இருந்து அந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுவே வந்து ரொம்ப பெரியவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை சின்ன பசங்க போகிறதா இருக்கட்டும், ஒரு ப்ளசன்ட் லுக் தரும் நம்மளுக்கு. அந்த லிஃப்ட்டில் போகிற அந்த ஹெட்டு ஷேக் ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காமல் இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு காத்தோட்டமாக இருந்தது. எனக்கு மேலே போனவொடனே செம்ம காற்றடிச்சுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா சைடுமே வந்து ஓப்பன் தான். சுற்றி வந்து வீடுங்க வந்து கீழே தான் இருக்குது. இது 3rd ஃப்ளோர் வரைக்கும்ன்றனால செம்ம காற்றாக இருந்து. 2nd ஃப்ளோர் டைனிங் ஹால்லையும் வந்து ரொம்ப காற்று அதிகமாக இருந்தது. நல்லா இருந்தது. நம்ம ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னா ஒரு அந்தளவுக்கு ஸ்வெட்டிங்காக இருக்கும் இருக்காது, நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஷோ பண்ண மாதிரி அந்த சைட் ஜிஹெச் தெரியுது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னீங்கன்னா அந்த மஹாலே பேக் சைடில் ஒரு சின்ன ரூமில் வந்து வெஜ்ஜு செய்கிறோம் அப்படின்னோன்னா அந்த ஷட்டரில் வந்து நம்ம வெஜ் செஞ்சுக்கலாம். கீழே குக் பண்ணுற ஏரியா இருக்குது. இங்கே ஆர்டர் கொடுத்துட்டோம். மேலே அப்படியே வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம். அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து அடிஷ்னல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டே வந்து பேசுகிறப்பயே. அப்படியே வந்து பார்க்கிங் வந்தீங்க அப்படின்னீங்கன்னா நான்வெஜ் வந்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கிங் ஏரியா வந்து வெளியே வந்து ஓப்பனில் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கார்லேருந்து 40 கார் நிறுத்துகிற அளவுக்கு இடம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். குக் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ தான். நீங்கள் எவ்வளோ வேணால் பார்க்கிங் வந்து பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனரும் வந்து லாஸ்ட்டில் சொல்லுவார். நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும். குக்கிங் நடந்தது. எஸ்எஸ் கேட்ரிங் கார்டு வந்து அவங்க தான் வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவங்களோட டெடிகேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னீங்கன்னா எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ்அப் வந்து கமெண்டில் கொடுங்க. அவங்களோட ஃபுல் குக்கிங் வீடியோ வந்து நம்ம போய் ஃபுல்லாக எடுத்து போடலாம். எப்படி சமைக்கிறாங்க, அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் பார்க்குற வரைக்கும் கலர்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. பிரைட் அண்ட் நல்லா வெந்திருந்த மாதிரி இருந்தது எனக்கு எல்லாமே. இதில் வந்து தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. அண்ட் சவுண்ட்ஸ் கேட்கும் உங்களுக்கு.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ப்ரொடெக்ஷனுக்கு வருவோம். சிசிடிவி அப் டு தி நெக்ஸ்ட் லெவல்னு நான் சொல்லுவேன். கிளியர் அண்ட் விஷனாக இருந்தது சிசிடிவி. யார் வராங்க, யார் போகிறாங்க, யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா சிசிடிவியும் வந்து இங்கே கவர் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஹாய்ண்ணா, வணக்கம்ண்ணா. நீங்கள் தான் இங்கே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதா? ஆமாம் ப்ரோ, இந்த மண்டபத்தில் ஒரு 3 இயர்ஸாக நம்ம தான் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் பேஸ்டு அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்க, ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தீம் என்ன கேட்க வராங்க, ஸோ அவங்களோட டேஸ்ட் என்ன, நம்மளுடைய வெரைட்டிஸும் நம்ம வந்து கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதையும் கஸ்டமைஸ் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து சில பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி இனிஷியல் மட்டும் வேணும், என் இனிஷியலும் என் மிஸ்ஸஸோட இனிஷியல் மட்டும் போட்டு டெக்கரேட் பண்ணி தர மாதிரி, பூவில் பண்ணி தர மாதிரி கேட்பாங்க. சில பேர் வந்து டிசைனாக பண்ணி தரமா, அந்த மாதிரியே பண்ண முடியுமா நம்மக்கிட்ட? இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கஸ்டமைஸ் பண்ணி ஆன் ஸ்பாட்டில் அதை ஒர்க் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். அதில் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. அதுக்கான அஃபோர்டபுள் சார்ஜஸும் நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பாக நம்ம லோ டு ஹை எல்லா சார்ஜஸுமே இருக்கு. எல்லாமே அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடு ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா, எப்படி சொல்றது, வரவங்க வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போவாங்களா? அந்த அந்த லக்ஸுரி நம்ம கிட்ட இருக்குமா? கண்டிப்பாக நம்ம ஹாலை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி கஸ்டமர்ஸ் தான் அதிகம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபேமிலியில் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸு, அவங்க தான் அடுத்து வந்து நம்ம கிட்ட ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அவங்கள சாட்டிஸ்ஃபையும் நாங்கள் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து இங்கே வேலையும் வருது, நம்ம ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி. ஓகே கைஸ், இங்கே திருவள்ளூர் மக்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட வச்சுட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ரிலேட்டிவாக இருக்கட்டும், தொடர்ந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்ன ப்ரைஸ், என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு நான் கீழே ஒரு நம்பர் தரேன். அதுவும் இல்லாமல் அப்பப்போ நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் அங்கே. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இல்லை நார்மலாக வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா வந்து அதுல உங்களுக்கு தெளிவா வந்து பேசுவாங்க. நீங்க கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கேட்டு பாருங்க. நம்ம ஓனர்கிட்டயும் பேசலாம், அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். என்னென்ன திங்ஸ் இருக்கு மண்டபத்துல, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் நம்ம கேட்கலாம். வாங்க கேட்க. ஓகே திருவள்ளூர் மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓனர் கிட்ட பேசலாம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு மண்டபத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம் அங்கிள். அங்கிள், இந்த மண்டபத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, எவ்வளோ பேர் வந்து ஆக்குபை பண்ணலாம்? டோட்டலா வந்துட்டு 300 பீப்புள்ஸ் உட்காரலாம். இதுல உட்காந்து ஆடிட்டோரியல் இது ரிசப்ஷன் ஹால்ல வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. வித் சென்ட்ரலைஸ் ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கார் பார்க்கிங் அவைலபிலிட்டி இருக்கு. டைனிங் ஹால் வந்துட்டு 100 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு எக்ஸஸ் ஆன ஸ்பேஸ் இருக்கு. லிஃப்ட் வசதி உண்டு. அதுக்கப்புறம் குக்கிங் பண்றதுக்கு தனியா பிளேஸ் இருக்கு. பிரியாணி நான்வெஜ் செய்யறதுக்கு தனியாக இருக்குது. கார் பார்க்கிங்கு அந்த இடத்துல செய்யலாம். கார் பார்க்கிங் ஏரியா வந்துட்டு அட் அ டைம் ஒரு 50 கார் விடுறதுக்கூடியான ஏரியா வந்துட்டு கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. குக்கிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்துட்டு வெஜ்ஜி நான்வெஜ் செய்யறதுக்கான கிச்சனும் அவைலபிலிட்டி இருக்கு. தனித்தனி பிளேஸ் தனித்தனியா இருக்கு. எல்லா வசதியும் உண்டு. சிசிடிவி கவரேஜ், ஃபுல் கவரேஜ், எல்லா இடத்துலயுமே கேமராஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம். சென்ட்ரலைஸ் ஏசி, பொண்ணு மாப்பிள்ளை ரூம் தனியா ஏசி ரூம் இருக்கு. எல்லா வசதியும் கூடிய இருக்குது. வரவங்களுக்கு நல்லபடியா வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போக முடியும். அது நல்லபடியா இதுவரையிலும் வந்து போனவங்க அனைவரும் எக்ஸலன்ட்னு சொல்லி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. குறை யாரும் இல்லை, எல்லாமே நிறைவா தான் நாங்க பண்ணி கொடுக்குறோம். பிரைஸ்ல எப்படி அங்கிள்? பிரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி இது பண்ற மாதிரி தான். ஆமா, பிரைஸ் வந்துட்டு ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நாங்க பண்றோம். இப்போ பர்த்டேக்கு தனியா பண்றோம். ஈவினிங் ரிசப்ஷன் மேரேஜுக்கு தனியா பண்றோம். அதே மாதிரி மேரேஜ் ஈவினிங் வந்து மார்னிங், அதுக்கு தனியாக ஒரு சார்ஜஸ். அது எந்த இதுனாலும் கம்மியான ப்ரைஸ்ல தான் நாங்கள் இப்போத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஓகே, எதுனாலுமே வந்து நீங்க வந்து டைரக்டா பேசி டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற ப்ரைஸு உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸில் அங்கிள் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மஹாலோட லொக்கேஷன் வந்து நான் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது இல்லாமல் நான் வரப்பே உங்களுக்கு ஓப்பனிங்லேயே நான் காட்டியிருப்பேன். ஜிஆர்டிலேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அதுலேருந்து வந்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட் எடுத்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தாலே வந்து முத்துக்கோயில் பக்கத்துலேயே தெரியும். நீங்கள் அங்கேருந்து பார்த்தாலே டிஜே மஹால்னு சொல்லிட்டு மேலே பெருசாக தெரியும். நீங்கள் வந்து
ஆக்குபை பண்ணிட்டு உங்கள் ஃபங்க்ஷன்ஸை வந்து சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஃபர்ஸ்டே காட்டின மாதிரி தான், செக்யூரிட்டிக்கும் எந்த குறையுமே இல்லை. ஃபுல்லாக சிசிடிவி ப்ரொடெக்ஷன் இருக்குது. நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடியே. நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிசிடிவி ப்ரொடெக்ஷனோட நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஒரு கிராண்ட் அண்ட் லவபிள் மேனடாக வந்து பண்ணிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து டிஜே மஹாலை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எது இருந்தாலுமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் குறையா இருக்கட்டும் நிறையா இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக அதை நல்லபடியாக பண்ணி தர சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபங்க்ஷன் நடத்திட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்க, நான் சேனல் யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இங்கே வந்தீங்கன்னா. ஓகே கைஸ், பாய், சியர்ஸ்.